ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதவந்தே பகவந்தோ புனः புனக ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தக்ஷணாமூர்த்தயே நமக சகனாவவது சகனௌ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினா அதீதமஸ்து மாவித் விஷாவகைஹி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அபரோக்ஷ அனுபூதியில் கடந்த வாரத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோன்ட்டு ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வாரத்தில் என்னென்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கலாம். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா லாஸ்ட் வகுப்பில் விவேகியிடம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதில் புருஷன் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னையே புருஷன் என்று உபனிஷத்துக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னையே சூனியம் என்று கூறி வீணா போயிட்டுருக்கியே, நீ உடலுக்கு வேறான ஆத்மா அல்லவா, மதிப்பு கூறியவனே. குறைச்சி எடை போடல அவர். அப்பயும் மதிப்பு இருந்துட்டு தானே இருக்கு, அவனுக்கு அது விலங்கல், அவ்வளோதான். அதனால மதிப்பு கூறியவனே அப்படின்னு விடாத பேசுறாரு. அதுக்கு முன்னாடி சூனியம் நினைச்சிட்டு நீ வீணா போயிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாரு. இப்போ சூனியம் அப்படின்னு சொன்னா இல்லாதது. அப்போ இல்லாத ஒன்று இருந்து ஒன்று இருக்கிறது எப்படி வர முடியும்? வராது இல்லைங்களா? அப்போ அங்கேயே அடிபட்டு போயிடுது. இப்போ நம்ம சொல்கிறோம் இருக்குது, அது எதோ ரூபத்தில் விதை ரூபத்தில் இருக்குது, அது வெளிப்படாத விதத்தில் இருக்குது, அதை அவர் நினச்சி பார்க்குறாரு, அது வெளிப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லாத புத்தி வரைக்கும் கொண்டு போகிறாங்க. புத்தி தான் முடிவானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்திக்கு மேலே என்ன இருக்குன்னு கேட்டால் சூனியன்றாங்க, எதுவுமே இல்லைன்றாங்க. அப்போ இல்லாதது நீயே யோசிச்சுப்பார். இல்லாததுன்னு சொல்கிறாங்க, சூனியம் சொல்கிறாங்க. சூனியம்னா இல்லாததுன்னு அர்த்தம். அப்போ இல்லாததுலேருந்து எப்படி இந்த ஜெகத்து உருவாகி முடியும்? உருவாக்க முடியாது இல்லையா அப்படின்னு அவர் போதனையை கொடுக்குறார். கொடுத்ததுக்கப்புறம் சரி சாமி நன்கு விளங்கிடுச்சு, அப்புறம் இது மேலே நான் எப்படி கொண்டு போகிறது, இதை எப்படி முறையடிக்கிறது அப்படின்னு சொல்லக்குள்ள முட்டாளே அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், முட்டாளே உங்ககிட்ட விவேகம்ன்றது இல்லை, நீ அவிவேகி. விவேகம் இல்லாத உங்ககிட்ட எப்படி இந்த இந்த விஷயமாகப்பட்டது தன்னால வராது இல்லையா? அப்போ உடலுக்குள் இருக்கும் உன்னை உடலுக்கு வேறான சத்ரூபமான அழியாத ஆத்மாவாக உபனிஷத்துக்களின் துணையாலும் உனது யுக்தி என்னும் புத்தியாலும் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, இப்போ உன்னால புரிஞ்சுக்க முடியாது, நீ என்ன பண்ணணும், உபனிஷத்துக்களை நீ யார் மூலியமா ஒரு குரு அணுகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் விளங்கிட்டு இருக்க, பிரம்மஸ்வரூபமாவே இருந்துட்டு இருக்க ஒரு குரு அணுகி இதை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நீ சாஸ்திர புக்கை அவர் மூலயமா, சாஸ்திரத்தை அவர் மூலயமா, ஞானத்தை அவர் மூலயமா கேட்டு அறிஞ்சா உனக்கு இது விளங்கிடும். நீயே புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு விவேகம் பத்தாதுன்றதை தான் முட்டாளேன்னு சொல்றாரு. அப்போ உனக்கு அதுல இருந்து சூனியத்திலிருந்து நீ விடுபட்ட. அடுத்தது நீ எப்படி நீயா தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அதனால நீயா தெரிஞ்சுக்க முடியாது, உனக்கு விவேகம் இல்லை, அதை புரிஞ்சு அறிஞ்சுக்கிற தன்மை இல்லை உங்ககிட்ட. அப்போ அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? குரு தான். அப்போ அந்த குரு அழகி ஒழுங்குமுறையா அந்த சாஸ்திரத்தை கற்று உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. மேலும் யுக்திக்கு வர்றாரு, ஸ்ருதி யுக்தி அனுபவம் சொல்றாங்க. முதல்ல யுக்திக்கு வர்றாரு. யுக்தியில 3 ஸ்லோகத்தை சொல்றாரு. முதல் ஸ்லோகம் என்ன சொல்றாரு, ஆத்மா ஆகிய நான் சேர்க்கையால் ஆனவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அங்க, ஐம் நாட் அ அசம்பிளேஜ். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு மானிட்டர் இருக்குது, மானிட்டருக்கு அப்புறம் சிபியு இருக்குது, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு இருக்குது, அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளைன்னு இருக்குது, அப்புறம் ப்ராசஸர் இருக்குது, அப்புறம் ரீட் ஒன்லி மெமரி, ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு ரெண்டு ரேம் இருக்குது, இத்தனையும், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது, ஸ்டோரேஜ் சித்தம். அப்போது இது எல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரி அசம்பிளேஜா இல்லை. சரி, அப்படியும் இல்லை. ஒரு மேனுஃபேக்சரிங்கா, இப்போ H2Oனா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தது தான் வாட்டரா, அப்படி ஒரு காம்பவுண்டா அது உருவாகுதா அப்படின்னு பார்த்தா அப்படியும் சொல்ல முடியல. ஆத்மான்றது யூனிக், ஒரு பொருள் தான். அது கூட்டு பொருளால் சேர்க்கையால் ஆனதல்ல அப்படின்றது தான் அந்த முதல் ஸ்லோகத்தில் நம்மளுக்கு தெளிவுபடுத்துறாரு. ரெண்டாவது யுக்தி எது கையாளுறாருன்னா திருஷ்ய விவேகத்தை கையாளுறாரு. அதில் திருக்குன்னு ஒன்று இருக்குது, திருஷ்யங்கள் ஒன்று இருக்குது. திருக்குன்றது பார்ப்பவன், திருஷ்யங்கள் என்பது பார்க்கக்கூடிய பொருள். சரி, அப்படி பார்க்கக்குள்ள நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம், உலகத்தை பார்க்கக்குள்ள கண் வழியாக தான் இந்த உலகத்தை பார்க்குறோம்.
அப்ப கண்ணுன்றது திருக்குன்னு வச்சு இந்த உலகத்தை திருஷ்யங்களா வச்சு பார்த்தோன்னா, கண்ணு ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில மங்களாவும் தெரியறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ மாறக்கூடிய தன்மையில இருக்கிறது எப்படி திருக்கா இருக்க முடியும் அப்படின்னு அங்க கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அப்போ திருக்கா கண்ணு இருக்க முடியாது. அப்ப கண்ணையும் பார்க்கக்கூடிய மனம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ மனதை திருக்கா வச்சுக்கிட்டு கண்ணு புலன்களை திருஷ்யமா வச்சு பார்த்தோன்னா, அப்ப மனம் இருக்கா அப்படின்னு கேட்டா, மனம் வந்து காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரம் இந்த 6 விஷயங்கள்ல சதா சர்வ காலமும் எதையாவது ஒண்ண பிடிச்சிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இது ஒண்ணு கொஞ்ச நேரம் இருக்குன்னா, அப்ப அதுல இருந்து மாற்ற மாட்டேங்குதுன்னா இன்னொன்னு பிடிச்சிக்குது. அதனால தெளிவா இல்லை, நிறைவா இல்லை, வேற ஒண்ணு. இந்த 6 விஷயத்துக்குள்ளயும் மாத்தி மாத்தி எதையாவது ஒண்ண, இப்ப குரங்கு பாத்தீங்கன்னா இந்த கிளையை பிடிச்சிட்டு இருக்குன்னா, இதை விட்டுட்டு போகுதுன்னா இன்னொரு கிளையை பிடிச்சி, அப்போ அது ஏதாவது ஒண்ணுத்துல அது சிக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ அது மாறக்கூடிய தன்மையில் அந்த மனமாகப்பட்டது இருக்கிறதுனால அது திருக்கா இருக்க முடியாது. அப்போ எதுதான் திருக்கு அப்படின்னு கேட்டா, மனதையும் பார்க்கக்கூடிய புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதை திருக்கா வச்சுக்கிட்டு மனதை திருஷ்யமா வச்சு பார்த்தோன்னா, மனதுல புத்தியில நமக்கே நம்ம பார்ப்போம், வெளிப்படையா நம்ம ஒரு விஷயங்கள் செய்யக்குள்ள என்னோட புத்தி என்னோட அறிவு அன்னைக்கு சரியா செயல்பட்டு இருந்ததா, அந்த காரியத்தை நான் பண்ணியிருப்பேனா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ அதுவும் ஸ்திரமான ஒரு ஒரு அறிவா, ஒரு பூர்ண அறிவா பார்க்க முடியல. அங்கேயும் வழுவுது. வழுவி அது அந்த தவற செய்யக்கூடிய நிலையில அந்த புத்தியானது இருக்குது. அப்போ அது ஸ்திரமான புத்தியா இருந்தா அந்த தவறு செய்யறதுக்கு முன்னாடி அதை சுட்டி காமிச்சிருக்கணும். அப்போ அந்த புத்தியும் ஸ்திரமான புத்தி கிடையாது, மாற்றத்துக்கு உட்பட்டது தான் இருக்குது. அப்போ அந்த புத்தியும் நான் அல்லனா, அப்போ அந்த புத்திக்கு பின்னாடி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அத்தனையும் பார்த்துட்டு இருக்கு. அதனால இப்போ அந்த ஆத்மாவை திருக்கா வச்சுக்கிட்டு இதெல்லாம் திருஷ்யங்களா வச்சு பார்த்தோன்னா, அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடியது, அந்த ஆத்மாவை அறியக்கூடியது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா வேற எதுவும் இல்லை. அதனால ஆத்மாவை சர்வதிருக்குன்னு சொல்றோம். அனைத்தையும் பார்க்கக்கூடியது, அனைத்தையும் அறியக்கூடியது, அனைத்தையும் உணரக்கூடியதா இருக்கிறதுனால அதை நான் என்ன சொல்றோம், சர்வதிருக்குன்னு சொல்றோம். அந்த திருக்கு தான் மாறாத மாற்றங்கள் அத்தனையும் பார்க்கக்கூடிய நிலையில இருக்குது. அதுதான் திருக் திருஷ்ய விவேகத்தின் மூலயமா நம்ம புரிஞ்சுக்கணும். திருக்கு எது, திருஷ்யம் எது, பார்ப்பவனவன் பார்க்கப்படும் பொருள் எதுன்னு நம்ம பிரிச்சு அறிஞ்சு உணர்ந்துக்கிறோம். இது திருக் திருஷ்ய விவேகத்தின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது யுக்தி. 3வது யுக்தி மாறுவதை அறியும் அறிவு மாறாதது. அப்போ ஒரு மாற்றங்கள் நிகழுதுன்னா, நம்ம மனசுலயே பல விதமான மாற்றங்கள் நிகழுதுன்னா, பார்க்கிறவன்றவன் அந்த உள்ள பங்குதாரனா ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பங்கு கொள்றவனா ஆயிட்டானா, அப்போ அவன் அந்த மாற்றத்துக்கு உட்பட்டவனா ஆயிடுவான்ல, அவன் பார்க்கக்கூடியவனா இருக்க மாட்டான். எவன் ஒருத்தவன் தன்னிலையில மாறாத மாற்றங்கள் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன் எவனோ அவன் தான் அத்தனையும் பார்க்க முடியும். இவன் மாறிட்டானா அப்ப அவனுக்கு வேற ஒருத்தவன் இருக்கணும், அத்தனையும் பார்க்கக்கூடியவனா இருக்கணும், அவன் மாறாத இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மாறுவதை அறிவும் அறிவு மாறாதது, மாறுவதெல்லாம் ஒரு அறிவு பார்க்குது இல்லையா, அது தன்னிலையில மாற்றம் அடையாத இருக்கும் அப்படின்னு சொல்லி 3வது ஸ்லோகத்துல தெளிவா நம்மளுக்கு விளக்குறாரு. இப்போ அடுத்தது, இப்போ யுக்தியை பார்த்துட்டோம், அடுத்தது ஸ்ருதியை பத்தி பார்க்க போறோம். ஸ்ருதி அப்படின்னா இது கடந்த வகுப்புகளில் நடந்த விஷயம், அது சுருக்கமா நம்ம பார்த்தாச்சு. இதுல நம்ம யுக்தியில பார்க்கறதுல அனுமானம், அர்த்தாபத்தின்னு 2 விஷயம் இருக்கு. அதை பத்தியும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அனுமானம்னா ஒன்றும் இல்லை, ஒரு புகை இருக்கிறத வச்சு அங்க ஆதாரமா நெருப்பு இருக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புகைன்னு வர்றது அது எப்படி புரிஞ்சோம், முன் அனுபவத்துல புரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு எடுத்த உடனே வரல, பார்த்த மாத்திரலே இந்த புகை வந்ததுன்னா அங்க நெருப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கல. முன் அனுபவம், நம்ம அப்பா கூட எப்பயாவது டிராவல் பண்ணக்குள்ளேயோ, நம்ம குடும்பத்து கூட எப்பயாவது டிராவல் பண்ணக்குள்ளேயோ சொல்லுவாங்க, என்னப்பா அங்க புகை வந்துட்டு இருக்குன்னு நம்ம கேட்கக்குள்ள அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா அதுல நெருப்பு இருக்கு, நெருப்பு இல்லாத புகையாது, நெருப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு முன் அனுபவம் வந்ததால திரும்பி நம்ம அதை பார்க்கக்குள்ள நம்ம என்ன பண்றோம், புகைன்னு வந்தாலே அதுக்கு ஆதாரமான நெருப்புன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். புகைன்னு வர்றதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அது அனுமானத்துல நம்ம கண்டுபிடிச்சிடும். அடுத்தது அர்த்தாபத்தினா, ஒரு உண்மைக்கு முரணான இருக்கும் மற்றொரு உண்மையை, ஒரு உண்மைக்கு முரணான, முற்றிலும் முரணான இருக்கக்கூடிய மற்றொரு உண்மையை விளக்க புதிய புதிய கருதுகோளை உருவாக்குவது தான் அர்த்தாபத்தி. அது எப்படின்னு கேட்டா, ஒரு தேவதத்தன் இருக்கான், அவன் பகல்ல சாப்பிட்றது இல்லை, ஆனா உடல் பருமனா இருக்கிறான். அப்போ நான் பக்கத்துல இருக்கேன், அவன் கூட தான் இருக்கிறேன், இருக்கக்குள்ள அவன் பகல்ல சாப்பிட்றதில்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறது இல்லை பகல்ல. சரி, ஆனா உடல் பருமனாவும் இருக்கிறான், அதையும் நானே பார்க்கிறேன். அவன் குண்டா இருக்கிறான், உடல் பருமனா இருக்கிறான். சரி, ரெண்டுமே உண்மையா தானே தெரியுது. இவன் சாப்பிடலன்றதும் எனக்கு தெரியுது, அவன் குண்டா இருக்கிறான்றதும் எனக்கு தெரியுது. அப்போ ரெண்டுமே உண்மையா இருக்குது. இதுக்கு ஒண்ணுக்கும் முரண்பாடா இருக்குது. இது இப்போ சாப்பிடலன்னா எப்படி அவன் குண்டா இருக்க முடியும்? அப்போ 2வது குண்டா இருக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும்ல. அதை எதை வச்சு சொல்லுவோம், இரவில் சாப்பிட்றான்.
பகல்ல சாப்பிடல, இரவில் சாப்பிடலாம். அதுதான் அர்த்தாபத்திக்கு உண்டான உதாரணம். இது போன வகுப்புல நம்ம பார்த்தோம். அதோட ஷார்ட் நோட். இப்ப ஸ்ருதி பிரமாணம். இப்போ ஸ்ருதினா என்னன்னா வேதம். இந்த வேதம் முழு வேதமும் 2 விஷயமா பிரிஞ்சிருக்கு. ஒன்று ஞானகாண்டம், இன்னொன்று கர்மகாண்டம். முழு வேதத்தையும் வேதத்தோட ரொம்ப பெரிய அளவு இருக்கக்கூடியது கர்மகாண்டம் தான். வேதத்தோட அந்தமா இருக்கக்கூடிய சிறிய பகுதி தான் ஞானகாண்டமா பார்க்கப்படுது. அந்த கர்மகாண்டத்துல ஆத்மாவை பற்றியோ, பிரம்மத்தை பற்றியோ, முக்தியை பற்றியோ, மோட்சத்தை பற்றியோ, மித்தியான்றது நீ அல்லாதது, அது பொய்த்தன்மையுடையது, தோன்றி இருந்து மறையக்கூடிய தன்மைன்றதை பற்றியோ அதில் பேசப்பட்டிருக்காது. ஞானகாண்டத்திலாம் முழுக்க முழுக்க நம்ம பிரம்மத்தை பற்றியும், விடுதலையை பற்றியும், மோட்சத்தை பற்றியும் பேசப்பட்டிருக்கும். இதில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கர்மகாண்டம் செய்து அனுபவிக்கிறத மட்டும்தான், செய்து பெறுவதை மட்டும்தான் கர்மகாண்டத்தில் முழுக்க முழுக்க பேசப்பட்டிருக்கும். சரி, அதை தான் நம்ம சுருக்கமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானகாண்டன்றது 2ஆக இருக்குது. கர்மகாண்டமாகவும் இருக்குது, ஞானகாண்டமாகவும் இருக்குது. ஸ்ருதின்றது முழு வேதத்தை தான் ஸ்ருதின்னு சொல்கிறோம். சரி, அதோட முதல் ஸ்லோகத்தை சுவாமி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான விளக்கங்களை பார்க்கலாம். யஸ்மாத் பரம் இதி ஸ்ருத்யா தயா புருஷ லக்ஷணம் விநிர்நிதம் விமூடேன கதம் சியாத் தேகக பூமான். இங்க என்ன சொல்றாரு? யஷ்மாத்னா எதுல முன்னாடி எங்கேயோ கூறப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா பரம் சொல்லுது. எங்க கூறப்பட்டிருக்குன்னு கேட்டா சுதேஸ்வதரோ உபநிஷத்துல என்ன சொல்லிருக்கு? இந்த புருஷனாகப்பட்டவன் பரம், மேலானவன், அனைத்துக்கும் மேலானவன் அப்படின்னு அந்த உபநிஷத்துல ஒரு குட்டி உபநிஷம் அது. அந்த உபநிஷத்துல 3வது அத்தியாயத்துல 9வது மந்திரமா இது இருக்குது. என்ன இருக்குது? யஷ்மாத் பரம். அதுல என்னன்னு கூட்டப்பட்டுன்னா, நம்ம புருஷனாகப்பட்டவன் அனைத்துக்கும் மேலானவன், பரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுல தயா புருஷ லட்சணம் 3 விஷயத்த சொல்லுது. என்னென்ன தயா புருஷ லட்சணம்? அவன் அதிசூஷ்மமானவன், அந்த புருஷனாகப்பட்டவன் அதிசூஷ்மமானவன், சொப்பிரகாசமானவன், எல்லாவற்றிலும் வியாபித்திருப்பவன் அப்படின்னு 3 விஷயத்த சொல்லுது. இப்போ மொதல் விஷயம் சூஷ்மம்னா என்ன அப்படின்னா, எது ஒன்றுத்த ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே போகிறோமோ அதை மறுபடியும் சின்னதாக ஆக்க முடியாது. கடைசியாக ஒன்று நிற்கும், அதை ஒன்று அதை சூஷ்மன்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே ஒன்று கிடையாது, ஃபைன் பொருள், அதாவது ரொம்ப நுட்பமான ஒரு பொருள் கிடையாது. அதை தான் சூஷ்மன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கிற விஷயத்த நம்ம புலன்களாலேயோ இதனாலேயோ அறிஞ்சு கொள்ள முடியாது. அதை தான் அதிசூஷ்மமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, சொப்பிரகாசமானது அப்படின்னா நம்ம முதல்ல அபரோக்ஷ அனுபூதியிலே நம்ம சொல்லியிருக்கோம். ஆத்மா ஆகப்பட்டது சொப்பிரகாசமாக எல்லாருக்குள்ளேயும் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாத நேரம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி மொதல் கிளாஸ்லேயே நம்ம சொல்லலாம். அது ஞானிக்கும் சரி அஞ்ஞானிக்கும் சரி அது விளங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஞானி அது நான் புரிஞ்சுப்பான், அஞ்ஞானி அது யாருன்னு அவனுக்கு அறியாமல் இருக்கிறதுனால அது யாருன்னு தெரியாது. இதுதான் சொப்பிரகாசம். சொப்பிரகாசத்துக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம என்ன பண்ணோம்னா சுய ஒளி உடையது. அதுக்கு வேற ஒரு பிரகாசத்தை கொண்டு அது இல்லை. ஒரு 23வது ஸ்லோகத்தில் சொல்லுவார், சுவாமி சொல்லுவார், அக்னி முதலான வெளிச்சத்தில் இருந்து வரக்கூடிய பிரகாசம் போல் அல்ல இந்த ஆத்ம பிரகாசம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சுவாமி. அந்த பிரகாசம் போல் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது ஒரு சோர்ஸ் கொண்டு இருக்கு. அந்த சோர்ஸ் ஒரு கட்டை இருக்குன்னா அந்த கட்டை எரியிற வரைக்கும் தான் அந்த அக்னியானது இருக்கும். ஒரு அகல் இருக்கு, விளக்கு இருக்குன்னா அந்த விளக்குல இருக்கிறது அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். ஒரு சோர்ஸ் டியூப்லைட்டை கரண்ட் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அது ஒரு சோர்ஸை நம்பி இருக்குது. அது மாதிரி கிடையாது இது. அது சொப்பிரகாசமானதுன்னா அது தன்னைத்தானியே விளக்கி கொண்டு இருக்கும், பிரிதியும் விளக்கும். தனக்கு முன்னிலையில் இருக்கிறதையும் வெளிச்சம் போட்டு காமிக்கும், தனக்கும் வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு இருக்கும், முன்னாடி இருக்கிறதுலையும் வெளிச்சம் போட்டு காமிக்கும். ஒரு திருடனும் யாரோ துரத்திட்டு வரான்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் எங்கேயோ ஒளிஞ்சிக்கிறோன்னா நம்மளுக்கு உடம்பு கை கால் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது கும் இருட்டில். அப்போது நம்ம இருக்கிறோன்றத வேற ஒருத்தவங்க யாராவது வெளிச்சம் போட்டு காமிக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்லை, அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? இதுதான் சொப்பிரகாசம். அது சுய ஒளி உடையது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் எல்லாவற்றிலும் வியாபிக்கும் என்று உள்ளதா அப்படின்னு, அதாவது புருஷனை விட மேலான சூஷ்மமான சொப்பிரகாசமான எல்லாவற்றிலும் வியாபிக்கும் ஒன்று இல்லதா? இது போல ஒன்று இருக்குதா?
இந்த ஆத்மாவை போல, இந்த புருஷனை போல, புருஷன் எடுத்துக்கணும், இங்கே அந்த வேர்டு தான் சுவாமி யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஒன்று தான். இங்கே புருஷன் அந்த வேர்டு அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் சுவாமி. அப்போது அதோட வேற ஆனது ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்புறம் இந்த மந்திரத்தின் மூலம் ஆத்மாவின் தன்மையை நன்கு விளக்கப்பட்டிருக்கிறது, சரியாக விளக்கப்பட்டிருக்குது. அதான் வினிர்தம். வினிர்தம்னா நேர்த்தியாக, சரியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். விமூடேனா அவன் என்ன சொல்கிறாரு, அதாவது அவனுக்கு மோகம் அல்லாத, மூடம் அல்லாத, அஞ்ஞானம் அல்லாத, விமூடேன்னா மூடம் அல்லாத, அது விவேகம், விவேகம் உடையவன். விமூடேனா விவேகம் உடைய, மூடன்னா விவேகம் இல்லாதவன். அது சரியா புரிஞ்சுக்கணும். விமூடேன அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடியவன் கதம் சியா தேக, இப்படி ஆத்ம புருஷனை பத்தி இந்த லட்சணத்துல விளக்கிக்கிட்டு இருக்கு. எப்படி சூஷ்மமானது, சுப்பிரகாசமானது, எல்லாவற்றிலும் வியாபித்து இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடியத எப்படிப்பா நீ தேகம்னு சொல்லுவ? தேகத்துக்கு வேறானது தானே அது அப்படின்னு அந்த உபநிஷத் சொல்லு. ஸ்வேதேஸ்வரதோ வதரோ, ஸ்வேதேஸ்வதரோ உபநிஷத்து சொல்லுது. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம், வியாபித்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். வியாபகம்னா என்ன, அதை நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல. வியாபகம்னா நீக்க மர எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறது தான் வியாபகம். இப்போ ஒரு ஆகாயம் இருக்குது, ஆகாயத்துக்குள்ளார நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆகாயம் நமக்குள்ளார எல்லா இடத்துலையும் வியாபகம் செஞ்சு தானே இருக்குது. அப்போது ஒரு 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 காஃபி இருக்குது, அந்த காஃபியில் சக்கரைன்றது அந்த காஃபி முழுக்க வியாபித்து தானே இருக்குது. மேலே சிப்பில் இருக்குது, கீழே அடியில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரி இந்த வியாபகம்னா எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைஞ்சு இருக்குது, அதுவே எல்லாமாவே இருக்குது. அதாவது நிமித்த காரணமாகவும் இருக்குது, உபாதாரண காரணமாக இருந்தால் மட்டும்தான் வியாபகம்ன்ற ஒன்று எல்லாத்துலேயும் நீக்க மர நிறைஞ்சிருக்க முடியும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்து மூலிமா நம்மளுக்கு சொல்கிறாரு. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஞானி இந்த உடலை நான் என்று எப்படி கருதுவான்? வாய்ப்பே இல்லைல்ல. அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்தது மேலும் பரம்னா நம்ம பார்த்தோம், எல்லாத்துக்கும் மேலான. இது வினிர்நிதம்னா சரியாக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு. விமூடேனா மூடம் நீக்கப்பட்ட, அதாவது விவேகம் வந்த, வைராக்கியம் வந்த அப்படின்னு அர்த்தம். அதாவது மோகம் இல்லாத, மலமற்ற அப்படின்னு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ஸ்லோகம். இதில் சும்மா அது ஆத்மான்றது, புருஷன்ன்றது இன்னொரு பொருளாக இருந்தால் நீ அதை பார்ப்ப. அது இப்போ நம்ம பார்க்கணுன்னா இது வேற, நமக்கு அந்நியமாக ஒரு பொருளாக இருந்தால் நான் பார்ப்பேன். நீயே அந்த பொருளாக இருந்துட்டு ஒன்று எப்படி நீ பார்க்க முடியும்? சரி, ஆத்மாவை பற்றி தெரியாதவங்க யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீ தான்ப்பா அப்படின்னு 10ஆம் அவன் கதையில் வர மாதிரி, அவன் இந்த ஆற்றை கறந்து போயிட்டு இருக்குள்ள ஒரு 10 பேர் போகிறாங்க. அந்தாண்ட கரையை போய் அடையிறாங்க. அடைஞ்ச உடனே எண்ணி பார்க்குறாங்க. எண்ணி பார்க்கல 9 தான் வருது. அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு பயம் வருது. பயம் எதனால் வருது? அந்த 10ஆம் அவன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான் அப்படின்னு அந்த பயத்தால் சோகம் வருது. இந்த பயத்தால் சோகம் வருது, அவன் காணான்ற ஒரு பயத்தால் சோகம்னு ஒன்று வருது. அந்த பக்கமாக ஒருத்தர் வராரு, ஒரு சன்னியாசி ஒருத்தர் வராரு. அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு வச்சுக்கலாமே. அவர்கிட்ட வராரு, அவர்கிட்ட கேட்குறோம். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு எண்ணி பார்க்குறாரு. 1 2 3 4ன்னு எண்ணி பார்க்குறாரு. 10ஆம் அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாரு, சொல்கிறாரு, அவங்களுக்கு எடுத்து விளக்குறாரு. அப்போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் அவன்றது நான் தான் தெரிஞ்சுக்குது. 2வது சுகப்பிராப்தி கிடைக்குது. அந்த 10ஆம் அவன் அழியலை, இறந்து போகல, தண்ணியில் அடிச்சிட்டு போகல அப்படின்னு சுகமும் கிடைக்குது. அப்போது அவனுக்கு அந்த சொன்ன மாத்திரத்திலே ஞானம் வந்துடுது இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆத்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவனுக்கு நீ தான்ப்பா அது அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு என்ன பண்ணிடணும், அது விளங்கிக்கணும். அப்படி விளங்கலைன்னா அவனுக்கு இன்னும் அந்த அறியாமன்றது விளங்கவே இல்லை, போகவே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் வினிர்தனம் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டது, நன்கு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. விமுடியன்னா மூடம் அல்லாத, மூடம் அல்லாதன்னு சொல்லக்கூடிய அங்கே இன்னொரு விஷயம், அவன் ஞானி. மூடம் இல்லைன்னா அவனுக்கு விவேகம் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னா அவன் யாராக இருக்க முடியும்? ஞானியாக தான் இருக்கும். இப்படி தேகத்தை நான் என்று சொல்வது நியாயமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார். 2வது ஸ்லோகம். சர்வம் புருஷ ஏவேதி சூக்தே புருஷ சம்ஜிதே அப்யுச்சய தேயத ஸ்ருத்யா கதம் சியாத் தேகக பூமான். இதோட பொழிப்புரை அனைத்துமே, எல்லாமே, சர்வம் சொல்றாருல்ல, எல்லாம் சர்வம்னா அனைத்தும். சர்வம் இந்த புருஷன் தான்.
இருக்கிறது பூரா புருஷன் தான். இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்கே இருக்கிறது ஒன்று தான், ரெண்டாவது ஒன்று இல்லை. ரெண்டாவது ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொன்னாலே துவைதம் வந்துடுது. அப்போ இருக்கிறது ஒரு பொருள் தான் அப்படின்னா, இப்போ ஒரு பானை ஒன்று சும்மா இதான் ஒன்று. இப்போ இந்த பானை இருக்குன்னா, இந்த பானை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பானையா நம்மளுக்கு தெரியுது. ஆனால் களிமண் தான் பானையா இருக்குது. அப்போ பிரம்மம் தான் ஜெகத்தா இருக்குது. நகைகள் தான் ஆர்னமெண்டா இருக்குது. அதாவது தங்கம் தான் நகைகளா இருக்குது, ஆபரணங்களா இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த களிமண்ணை விட்டுட்டு பானையை எடுத்துட்டு வர முடியுமா? தனியா எடுத்துட்டு வர முடியுமா? சரி, இந்த தங்கத்தை இப்போ நகைகள் இருக்கு இல்லையா, நகைகளை தங்கத்தை மட்டும் விட்டுட்டு நகைகள் எடுத்துட்டு வரணும்னா முடியுமா? அப்போ இந்த ஜெகத்தை பிரம்மத்தை விட்டுட்டு ஜெகத்தை மட்டும் தனியா எடுத்துட்டு வரணும் முடியுமா? அப்போ சர்வம் என்னவா இருக்குது? புருஷ லட்சணம் தான். சர்வம் புருஷ லட்சணம்ன்றதுக்கு தான். ஒண்ணுதான் அங்க இருக்குது, ரெண்டாவது ஒண்ணு இல்லை. ரெண்டாவது ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா அந்த ரெண்டாவது ஒண்ணு இருக்கிறத சத்தியம் அல்லாதது, பொய், மித்தியா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இங்க என்ன இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஒண்ணுதான் இருக்குது, ஒண்ணுதான் எல்லாமாவும் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அங்க சர்வம் புருஷ மயம் அப்படின்றது தான். இந்த புருஷன்தான், அனைத்துமே புருஷன்தான் என்று யாது காரணத்தினால், எந்த காரணத்தினால் ஸ்ருதியானது புருஷனை பற்றி விளக்குகின்ற மந்திரத்தில் கூறியதோ, எந்த காரணத்தினால் ஸ்ருதியானது, வேதமானது புருஷனை பற்றி விளக்குகின்ற மந்திரத்தில் கூறியதோ, அதை அறிந்த ஞானி எவ்விதம் உடலை நான் என்று கூறுவான். அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு, அந்த விளக்கத்தை சரியான விதத்துல ஏத்துக்கிட்டு சரியா அதை பதிய வச்சிருக்கிற ஞானி, அவன் எப்படி அந்த ஸ்திரமான புத்தி உடைய ஞானியா இருப்பான் இல்லையா, நல்ல நன்கு விளக்கப்பட்டவன், அவன் எப்படி தன்னை உடலா பாவிப்பான்? வாய்ப்பு இருக்குதா? இல்லை. இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, ரிக்கு வேதத்துல காணப்படுற புருஷ சூக்தம் அப்படின்னு சொல்லத்துல நம்ம இதுல இங்க சங்கர சுவாமி என்ன சொல்ல வர்றாருன்னா, இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, மொத்த வேதத்துல முழு அதிகப்படியான பகுதி உடையது கர்மகாண்டம் இல்லையா. இந்த கர்மகாண்டத்துல நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இது வரைக்கும் புருஷனை பத்தியோ ஆத்மாவை பத்தியோ சொல்லலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அதுக்கு ஒரு சான்று கொடுக்குறாரு. இல்லப்பா, ஞான காண்டத்துல மட்டும் இல்ல, கர்மகாண்டத்திலையும் புருஷனை பத்தி சொல்லியிருக்கான்ப்பா, அவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு சான்று கொடுக்குறாரு. நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம முழு வேதமா இருக்கிறதுல மேக்சிமம் வேதத்தை நம்ம என்ன சொல்றோம், கர்மகாண்டம். அந்த கர்மகாண்டத்துல இதை பத்தி பேசலன்னு நம்ம வினவிட்டு இருக்குள்ள, அவர் என்ன பண்றாரு, இதுலயும் சொல்லியிருக்காங்க, அதுக்கு எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்றதை கொண்டு பாயிண்ட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காரு. அங்கேயும் சர்வம் புருஷ லட்சணம்னு சொல்லியிருக்காரு. அது புருஷ சூக்தம் என்ற ரிக்வேதத்துல 10வது பாகத்துல 90வது இதுல 2வது மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. 10:90:2 சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சுவாமி இதுல சொல்றாரு. கர்மகாண்டத்திலையும் சொல்லப்பட்டிருக்குப்பா அப்படி நினைச்சுக்காத புருஷனை பத்தி. அப்ப எவ்வளவு மேலான பரவன் முன்னாடி முதல் ஸ்லோகத்துல ஒரு உயர்ந்தவனா இருந்தா அதுலயும் அது சொல்லப்பட்டிருக்கும். முதல்ல சின்ன ஒரு உபநிஷத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. அது உபநிஷத்துலாம் இப்ப கடைசி வேதத்தின் அந்தன்னு சொல்றோம்ல, அதுல இருக்க ஒரு சின்ன உபநிஷத்துல யாரு புருஷனை பத்தி சொல்லியிருக்கேன். இப்ப இதுல என்ன சொல்லுது, முழு வேதத்துல ரிக்வேதத்துல அங்க வேதத்திலையும் முழு வேதம் சொல்லக்கூடிய மேக்சிமம் பார்ட்டா இருக்கக்கூடிய கர்மகாண்டத்திலையும் அதை பத்தி சொல்லியிருக்குப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த சான்றா நம்மளுக்கு சொல்ல வர்றாரு. மேலும் புருஷன் மட்டும்தான் இருக்கிறான், ஜெகத் பார்க்கும்போது மட்டும்தான் இருக்குது. நீங்க பாரமாத்திய சத்தியத்துல இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. நீங்க விவகாரம் வரக்குள்ள மட்டும்தான் ஜெகத் இருக்குது இல்லையா. அப்போ பார்க்கவில்லை என்ற இல்லவே இல்லை. அனுபவிக்கும் வரை ஜெகத் உள்ளது. இரவில் தூங்கும்போது எங்க போச்சு? இந்த உலகமும் இல்லை, அந்தாண்ட ஆத்மாவும் எதுவும் அறியலைன்ற ஒரு தன்மையில தான் அவன் இருக்கிறான். சரி, அப்போது ஜெகத் இல்லவே இல்லை. புருஷன் தன்னைத்தானே அனுபவிக்கும் போது அது ஜெகத்தாக இருக்குது. புருஷன் ஏதாவது அனுபவிக்கிறான்னா அது ஜெகத்தா இருக்குது. அனுபவம்னு வந்துட்டாலே அது ஜெகத்தா இருக்குது. அனுபவமே இல்லாத நேரத்துல அவன் சுத்த சத்தியமா, பியூர் கான்சியஸா, சத் மாத்திரமா, அவன் தான் மாத்திரமா இருக்கிறான் தானே. அது அனுபவமே இல்லாத போது அது சுத்த அறிவாக புருஷனாக மட்டுமே இந்த மந்திரம் சொல்லுது. புருஷனாக மட்டுமே இருக்கிறத இந்த மந்திரம் எடுத்து சொல்லுது. மேலும் ஜெகத் பார்த்தீங்கன்னா யாரோட அனுபவம்? ஜெகத் முழுக்க யாரோட அனுபவம்? யார் படைச்சாரோ அவரோட அனுபவம் தானே, படைச்சவரோட அனுபவம். அப்போ நீ அனுபவிக்கும் வரை, இப்போ படைக்கிறது யாராயிரும்? நம்மளாயிரும். நான் அனுபவிக்கும் வரை ஜெகத் இருக்கு, இல்லைன்னா
சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்ல. இங்கேயும் சூக்தி, யுக்தேனா சொல்லப்பட்டது, சூக்தேனா மிகச்சரியாக மிக நேர்த்தியாக உனக்கு பயனளிக்கும் விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு இங்க சொல்றாங்க. இந்த ஸ்லோகம் அதோட முடிஞ்சிச்சு. சரி, அடுத்தது இங்க 3வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அசங்க புருஷ புரோக்தக பிருகுதாரண்ய கேபிச அனந்தமல சம்ஸ்ருஷ்டக கதம் சியாத் தேகக பூமான். இங்க வந்து அசங்கம் சொல்றாரு. அசங்கம்னா சங்கம் கூடாதது. அப்போ சங்கம் கூடாதுன்னா, அசங்கம்னா அது மாத்திரம்தான் இருக்குது, வேற ஒண்ணு கிடையாது. அந்நியமா அது இருந்தா தானே கூடுறதுக்கு. அங்க ஒண்ணு மாத்திரம்தான் இருக்குதுன்னா அது சங்கம் கூடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அசங்கம் தான். இப்போ 4-5 பேர் இருக்காங்கன்னா அது சங்கம்னு சொல்லலாம், கூடி இருக்கிறத சங்கம்னு சொல்லலாம். அசங்கம்னா இருக்கிறது ஒண்ணுதான், அதுக்கு வேற இன்னொன்னு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதத்துல இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு உடல் இருக்கு. இப்போ ஆத்மா சங்கம் கூடிச்சுன்னு சொன்னா அறியாமையில் இருக்கிறதா அர்த்தம். ஆத்மா தான் மாத்திரமா இருந்து சாட்சி பாவனையில இருந்து பார்த்துட்டு இருக்குன்னா அது அசங்கோகம் தான். அதை புரிஞ்சுக்கிறது தான் சங்க. அது அசங்கம்ன்றது புருஷனோட லட்சணம், அவன் சங்கம் கூட மாட்டான் அப்படின்றத தான் தெளிவுபடுத்துறாரு இங்க. இதோட பொழிப்புரை என்னன்னா, தேகத்தின் தர்மங்களாகிய, தேகம்னா என்னென்ன தேகம் இருக்கு? காரண தேகம், சூஷ்ம தேகம், ஸ்தூல தேகம், 3 தேகம் இருக்கு. இப்போ ஸ்தூல தேகத்துல பாத்தீங்கன்னா 2 விஷயம்தான் இருக்குது, சுகதுக்கங்கள் 2 தான் இருக்கு. சரி, சூஷ்ம தேகத்திலையும் போனாலுமே அங்கேயும் கனவு காணக்குள்ள சுகதுக்கங்கள் தான் இருக்கு. சூஷ்மன்னு இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா மனசுல ஏதாவது ஒண்ணு காம குரோத லோபமோ ஏதாவது ஒண்ணு துக்கமாவோ சுகமாவோ ஏதாவது ஒண்ணு எழும்பிட்டு தான் இருக்குது. சரி, அடுத்தது காரண தேகத்துல ஏதும் அறியலேன் அப்படின்னு அந்த அந்த காரண தேகத்துல அந்த மாதிரி இருக்கு. அப்போ இந்த தேகத்தின் தர்மங்களாகிய சுகதுக்கங்கள் எதனாலும் ஆத்மா தீண்டப்படாதது, ஆத்மா எதனாலையும் பாதிக்கப்படாது. ஏன்னா மற்றது எல்லாமே அனாத்மான்னு சொல்லக்கூடிய அத்தனையும் ஆத்மாவை சார்ந்து இருக்குது. ஆத்மா எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால எதனாலையும் தீண்டப்படாதது அப்படின்னு சொல்ற. சங்கம் கூடினாதானே அது தீண்டப்படும். சங்கம் கூடாதப்ப எப்படி அது தீண்டப்படும்? அதுக்கு உட்பட்டவனா தன்னை எப்படி பாவிச்சுக்கும்? ஒரு 2 பேர் சண்டை பாட்டுக்கிறாங்க, சாட்சியா இருக்கிறவன் எப்படி போய் அதுல அந்த அந்த சண்டையில ஒருத்தவரா ஒரு அங்கமா எப்படி இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அதுதான் இங்க சொல்றாரு. இதை வந்து எங்க சொல்லியிருக்குன்னா பிருகுதாரண்ய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. பிருகுதாரண்ய உபநிஷத்துல 4வது அத்தியாயத்துல 4வது பாகத்துல 3வது அத்தியாயத்துல 15-16வது மந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அத பிருகுன்னா பெருசு, ஆரண்யம்னா காடு. அப்போ என்ன சொல்றாரு? முதல்ல வேதத்தின் அந்தமாகிய ஒரு சின்ன உபநிஷத், அந்த உபநிஷத்துல இதை பத்தி சொல்லியிருக்குன்னாரு. அப்புறம் கர்மகாண்டத்துல சொல்லவே படாதுன்னு நம்ம இது வரைக்கும் நினைச்சுட்டு இருந்ததுல, கர்மகாண்டத்திலையும் புருஷன் வந்து சர்வம், அவன் தான் புருஷ லட்சணம் அப்படின்னு புருஷன் தான் சர்வம் முழுக்க அப்படின்னு அதுலயும் சொல்லிச்சு. முழு வேதத்தோட மொத்த மேக்சிமம் பகுதி வந்து கர்மகாண்டம் தான். அவ்வளோ பெரிய இடத்துலயே அதை பத்தி புருஷனை பத்தி சொல்லிச்சு. அதை பார்த்தா அதுதான் சொல்லிச்சான்னு பார்த்தா இங்க பிருகுதாரண்ய உபநிஷத்துன்னு சொல்றது எப்படி பெரிய காடு, பெரிய வனமா பார்க்கப்படுறது பிருகுதா. அவ்வளோ பெருசு உபநிஷத்துல, வேதத்தின் அந்தமாகிய உபநிஷத்துல பிருகுதாரண்ய உபநிஷன்றது ரொம்ப பெருசு. அதுலயும் புருஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்குப்பா அப்படின்னு சொல்லி சங்கர சுவாமி சொல்ற. அப்போ அந்த புருஷன் வந்து எங்க சொல்லவில்லை, முழுக்க முழுக்க புருஷன் தான் இங்க நிறைஞ்சிருக்கான்றதுக்காக எல்லா இடத்துலயும் ஆதாரத்தை வச்சு அவர் நம்மளுக்கு மேலும் நீதான்பா அதுன்னு சொல்றதுக்காக அவர் ரொம்ப ரொம்ப ஆழமா தெளிவுபடுத்துறாரு. இங்க தேகத்தை பத்தி பேசிட்டோம், அது எதனாலையும் தீங்கப்படாதுன்னு சொல்லிட்டோம். இது பிருகுதாரண்ய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. எண்ணற்ற குற்றக்குறையுடைய இந்த தேகமாகப்பட்டது. இந்த குற்றம் குறை இப்போ ஆத்மாவுக்கு உண்டா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அது எதையுமே செய்யறதும் இல்லை, அனுபவிக்கிறதும் கிடையாது. இப்போ ஒரு செயல் நடக்குது, அந்த செயல் எங்க நடக்குதுன்னா தேகத்திலேயோ இந்த புலன்கள் வாயிலையோ நம்ம உணரக்குள்ளேயோ நடக்குது. அது நடக்கக்குள்ள இந்த அனுபவம், இப்போ ஒரு பழத்தை சாப்பிட்றோம், அந்த அனுபவம் வந்து எங்கே ஏற்படுது அப்படின்னு கேட்டால் மனதில் ஏற்படுது, நாக்கில் இந்த அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவத்தை அறியறவன் தான் அந்த புருஷன். அந்த அனுபவமும் கிடையாது, அனுபவிக்கிற இடமும் அவங்ககிட்ட இல்லை. அப்போ எதனாலையும் தீண்டப்படாதனா இருக்கக்கூடிய புருஷன் எப்படி தேகமா ஆக முடியும்? வாய்ப்பே கிடையாது இல்லை. அதை தான் இங்க மேலும் மேலும் தேகமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு உதாரணத்தை வச்சு பார்க்கலாம்.
அசங்க புருஷன் பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லப்பட்டது. இது வந்து அடுத்தது வந்து அனந்தம் அமலம் சொல்றாரு. இந்த 3வது வரியில அனந்தம் அமலம். அனந்தம்னா எல்லையற்றது. அப்போ சத்சித்துவம் நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைவி இருக்குது. நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைவி இருக்கிற பொருள் அது நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுனாலே அது அனந்தம் சொல்றோம். அது எல்லையற்று இருக்கிறதுனாலே அது அனந்தம் சொல்றோம். அப்புறம் மலம்னா இப்போ நம்ம இங்க இந்த நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய சரீரத்தில் வரக்கூடிய பாவ புண்ணியம் வாசனைகள் இதெல்லாம் என்ன எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது, அது அமலம் அப்படின்னு சொல்லி அவனை பத்தி புருஷனை பத்தி மேலும் மேலும் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம். ஒருத்தவர் இருக்காரு, வயசானவர். அவர்கிட்ட இந்த கோல் வச்சு ஊனுவார் இல்லையா, அதுக்கு பேர் தண்டம்னு பேர். அந்த தண்டத்தை வச்சு அவர் ஊனி போறவருக்கு பேரு தண்டின்னு பேர். அப்போ தண்டம் தண்டி இந்த ரெண்டுத்தையும் பார்க்குற சாட்சி தான் நான், அந்த புருஷன் தான் நான் தண்டமாகவும் இருக்க மாட்டேன், தண்டியாகவும் இருக்க மாட்டேன். தண்டம் அந்த கோல் ஆகப்பட்டது ஒருவேளை பார்க்க தெரிஞ்சதுன்னா தண்டியை பார்க்கலாம், தண்டி யாரை பார்க்கலாம்னா அந்த பொழுத. ஆனா இவங்க 2 பேரையும் தான் மாறாத பார்க்குற தன்மையில இருக்கிறவன் யாருன்னு கேட்டேன், நான் தான் புருஷனாகப்பட்டவன். அப்போ எதனாலையும் தீண்டப்படாத இருக்கிறேன் இல்லையா, அப்போ நான் என்ன பண்றேன், தண்டியும் பார்க்குறேன், இந்த கோல் வச்சுக்கிறவனையும் பார்க்குறேன், ஊனி வச்சுக்கிறவனையும் பார்க்குறேன், அந்த தடியும் அந்த கோல் தண்டம் என்ற அதையும் பார்க்கக்கூடியவனை சாட்சியா இருக்கிறேன் அப்படின்றத இங்க தெளிவுபடுத்துறாரு. அப்போ சாட்சியா இருக்கிறன்ற எதனால தெளிவுபடுத்துறாருன்னு கேட்டா, எதனாலையும் தீண்டப்படாதவன்றத நிரூபிக்கிறதுக்காக இங்க சொல்ல வர்றார் சுவாமி. மேலும் அடுத்த ஸ்லோகம். இங்க 4வது ஸ்லோகத்தும் தத்ரைவ சசமாக்யாதக ஸ்வயம் ஜோதிர்ஹி புருஷக ஜடபர பிரகாசியோயம் கதம் சியாத் தேகக பூமான். இங்க என்ன சொல்றாரு, அதே பிருகதாரண்ய உபனிஷத்தில் 4:3-7 இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சுயம் ஜோதி அப்படின்னா அதை பிரகாசப்படுத்த வேற ஒண்ணு தேவையில்லை, தன்னைத்தானே பிரகாசித்தும் தன்னுக்கு முன்னிலையில இருக்கக்கூடிய அத்தனையும் பிரகாசிக்க வல்லது அப்படின்றதான் இங்க சொல்றார். சுயம் ஜோதியாக இருக்கிறது என்பது நன்கு விளக்கப்பட்டிருக்குது. எங்க அதே பிருகதாரண்ய உபநிஷத்துல. இன்னொரு ஒளியால், அடுத்த வார்த்தை பாருங்க, இன்னொரு ஒளியால் விளக்கப்படும் இந்த தேகம் எப்படி ஞானாக இருக்க முடியும்? ஏன்னா அது அதை வந்து வேற ஒரு பிரகாசத்தை கொண்டுதான் அதை வெளிப்படுத்திக்கணும், இல்லைன்னா அது முடியாது, தேகமாகப்பட்டது. ஆனா ஆத்மாவை இன்னொரு பிரகாசம் இருந்து அதை வந்து பிரகாசப்படுத்தி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அது சுயப்பிரகாசம், சுப்பிரகாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு விளக்கத்தை பார்க்கலாம். இங்க 2 விஷயம் சொல்றோம். இப்போ பானை இருக்கு, இந்த பானை தன்னைத்தானே அறியுமா? தன்னைத்தானே அறிஞ்சிக்குமா? அறிஞ்சிக்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கணும். ஒரு கும் இருக்குல்ல, இந்த பானை இருக்கு, இல்லை வெளியிலே ஒரு இருக்குன்னா இப்போ சூரிய வெளிச்சத்துல இந்த பானை தெரியுது, இதுக்கு ஒரு வெளிச்சம் அவசியம் தேவைப்படுது. அதே டியூப்லைட் போட்டோ, இது இருட்டில் டியூப்லைட் போட்டோ ஒரு டார்ச் அடிச்சோ தான் இந்த பானை இருப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதோட இருப்பை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு பிரகாசத்தை கொண்டு தான் இதை தெரிஞ்சுக்கவோ நான் முடியும். சரி, அதே மாதிரி ஆத்மாவாகிய தன்னை ஏதாவது ஒரு பிரகாசத்தை கொண்டு தான் தன்னைத்தானே அறிஞ்சுக்கணுமா? ஏதோ ஒரு பானையை டார்ச் போட்டு நம்ம பானை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, ஒரு எக்ஸ்டர்னல் ஒளி வெளியில இருக்க பிரகாசத்தை கொண்டு அந்த பானையை அறிஞ்சிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னை அறிஞ்சிக்கிறதுக்கு வெளி பிரகாசம் தேவையா? ஏன்னா புருஷனாகப்பட்டவன் ஆத்மாவாகப்பட்டது சொப்பிரகாசம், அது சுய ஒளி கொண்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ இருட்டில் நம்ம இருக்கக்குள்ள நம்ம புலன்கள் எதுவுமே கை கால் மூக்கு எதுவும் தெரியாத பட்சத்தில் நான் இருக்கிறேன்றத வேற ஒரு பர ஒளி, வேற ஒரு ஒளியால நான் வந்து விளங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாரு, தேகமாகப்பட்டது ஜடமாகப்பட்டது பரபிரகாசம் உடையது, அதாவது வேற ஒரு பிரகாசத்தால் தன் பிரகாசம் அடையக்கூடிய தன்மையில இருக்குது. இப்போ மனதில் கூட எழக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் கூட ஆத்மா பிரகாசப்பட்டு தான் அதை காமிக்கணும், இல்லைன்னா அது அறியாது, ஏன்னா ஜடம், ஏன்னா அதை அறிஞ்சுக்க. ஆனா அது நம்ம என்ன நினைச்சுப்போம், மனமே பிரகாசப்பட்டு இந்த மாதிரி அந்த புலன்கள் உள்ள இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதுன்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா ஆக்சுவலா என்னன்னா ஆத்மா தான் அதை லைட் போட்டு காமிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மேலும் இதை சரியா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தன்னை தானே புரிஞ்சுக்கணும், 2 விஷயத்து தான்
நம்ம நம்ம முக்கியமாக ஒரு நியாய தர்க்க லாஜிக்னு ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக்கை பற்றி தான் நம்ம வந்து எது வந்து பார்க்கக்கூடியது, எது சுய ஒளி கொண்டது, எது ஒரு பர ஒளியை கொண்டு தன் சுய ஒளியை உருவாக்கக்கூடியதுன்னு நம்ம பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நியாய தர்க்க லாஜிக்னு ஒன்று இருக்குது. நியாய தர்க்க லாஜிக்கில் அன்வய வித்திரேகம் 2 முறையில் நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்வயம் அப்படின்னா மாறிலி, தன்னிலையே மாறாது. வித்திரேகம்னா மாறக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது. இதை எதை கொண்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவஸ்திராய விவேகம் இருக்கு இல்லையா, அந்த விவேகத்தை வச்சு தான் நம்ம அவஸ்தாத்திரய விவேகத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவஸ்தாத்திரயம்னா கனவு, நனவு, உறக்கம். இப்போது நனவுல இருக்கக்குள்ள நனவு நான், கனவுல இருக்கக்குள்ள கனவு நான், உறக்கத்தில் இருக்கக்குள்ள ஏதும் அறியலேன்ற ஒரு நான், உறக்க நான். இப்போது நனவு நான் கனவுல இருக்க முடியுமா? அந்த அனுபவத்தை உணர முடியுமா? இது மூணுமே தனியே ரியாலிட்டி. அப்போது இது ஒன்றுத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. கனவுல இருக்கக்கூடிய கனவுல அறியக்கூடிய, நனவுல இருக்கக்கூடிய, உறக்கத்தில் இருக்கும் ஏதும் அறியலேன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, இது மூணுத்தையும் ஒருத்தன் பார்க்குறான் இல்லையா சாட்சி, அவன் மாறுறானா? இதில் மாறிக்கிட்டே இருக்கான். நனவுல இருக்கவன் கனவுக்கு போயிடுறான், கனவுல இருக்கவன் மறுபடியும் நனவு போகிறான். உறக்கம் தான் 2 கிளையாக பிரியுது. உறக்கத்திலேருந்து அவன் என்ன பண்ணுறான், கனவுக்கு போகிறான், மறுபடியும் விழிச்சவொடனே நினைவுக்கு வந்துடலாம். அப்போ உறக்கம் வந்து பேஸாக இருக்குது. உறக்கம் என்னன்னா ஏதும் அறியலேன்றது. இந்த இடத்துல உலகத்தையும் தெரியாது, அந்த இடத்துல தான் ஆத்மான்றதையும் அது விளங்கிக்க முடியாது, அறியாமையில் இருக்கக்குள்ள. அப்போது இங்கே வந்து மாறாத யார் இருக்கான்னா அன்வயம் தான் மாறாத இருக்குது. அது இந்த மூணுத்துலேயும் இருக்குது. அது மூணுத்துலேயும் மாறி மாறி, இதுலேருந்து கனவுலேருந்து நனவுக்கு, நனவுலேருந்து உறக்கத்துக்கோ அது மாறி மாறி வரல, தான் மாத்திரமா இருக்குது. அது மூணுத்துக்கும் பார்த்துட்டு இருக்கு, சாட்சி பாவத்தில் பார்த்துட்டு இருக்கு. அது வந்து மாறிலி, அது அன்வயம். வித்திரேகன்னா தனித்தனியாக இருக்குது. கனவுல இவன் என்ன பண்ணுறான், உறக்கத்தில் இருக்கிறான், ஃபர்ஸ்ட்டு உறக்கத்துலேருந்து என்ன பண்ணுறான், கனவுக்கு போகிறான், அங்கேருந்து விழிப்படைஞ்சவனே மறுபடியும் நினைவுக்கு போகிறான். இங்கே மாற்றம் இருக்குது. அது பேர் வித்திரேகம், வியத்திரேகம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அவஸ்தாத்திரய விவேகத்து மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மேலும் இந்த லாஜிக் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1. அதாவது என்ன லாஜிக்னு சொன்னால் நியாய தர்க்க லாஜிக் தான் அன்வய வித்திரேக லாஜிக். இது மூலயமா தான் யார் சுய ஒளி கொண்டவன், நான் என்னோட சுய ஒளிக்கு இன்னொன்னை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, அதான் சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அடுத்தது இந்த ஸ்டேஜ் 1 தான் அன்வய வித்திரேகம். ஸ்டேஜ் 2ன்றது தத்துவமசி. தத்தென்றால் அது, தொம் என்றால் நான், ரெண்டும் ஒன்று அப்படின்னு, அசி என்றால் ஒன்று, அப்போ ரெண்டும் ஒன்றுன்னு இங்கே சொல்கிறது தான் தத்துவமசி ஸ்டேஜ் 2. இங்கே இந்த தத்துவமசின்றது ஸ்ருதி வாக்கியம், அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் இங்கே சொல்ல வரேன். தத்துவமசின்றது ஸ்ருதி வாக்கியம். இந்த ஸ்டேஜ் 1 பிரித்து அறிகிறோம் இல்லைங்க, மனித புத்தியை கொண்டு நம்ம பிரித்து அறிகிறோம். இது பார்த்தாலே தெரியுது நமக்கு. இப்போது 3 நிலைகளையும் வேறுபட்டு இருக்குது. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு கோடி ரூபா வந்து நான் இதில் வச்சுருக்கேன்னா, நனவுல வச்சுருக்கேன்னா, அது கனவுல ஏதாவது பயன்படுமா? கனவுல பிச்சைக்காரனாக இருப்பேன், அது பயன்படுமா ஒரு ரூபத்தில்? அப்போ மூணுமே தனித்தனி, மூணுமே வேற வேறையா இருக்குது இல்லையா? அதே இது மூணுத்தையும் பார்க்குறவன் ஒருத்தன் இருக்கான், அவன் வேறையா? மூணுத்துலேயும் அவன் ஒன்று தான், அவன் வேறவே இல்லை. அவனுக்கு மூணா இல்லவே இல்லை. மூணுத்தையும் எப்படி பார்க்குறான், தான் மாத்திரமா பார்க்குறான். அது தன் முன்னிலையில் இதெல்லாம் நடக்குது. அதுதான் இங்கே புரிஞ்சுக்கிட்டு, மனித புத்தியை கொண்டு புரிஞ்சுக்கிட்டு, இந்த 2 யுக்தி, அந்த லாஜிக், இந்த 2 லாஜிக் வச்சு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். எப்படின்னா சொப்பராகாசம்ன்றது தன்னிலையில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அது வந்து தன்னோட பிரகாசத்துக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இதை பேசுகிறோம். சரிங்களா? அதாவது இன்னொரு ஒளியால் பிரகாசிக்கப்படுறது இல்லை. மேலும் இதில் இந்த பிருகதாரண்ய உபநிஷத்தில் இந்த ஸ்வயம் ஜோதின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதில் சொப்ராகாசம் சொல்கிறேன் இல்லையா, இருங்க ஒரு நிமிஷம். சொப்ராகாசம் சொல்கிறோம் இல்லையா, அதில் பிருகதாரண்ய உபநிஷத்தில் ஸ்வயம் ஜோதி பிரமாணம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பில் என்ன சொல்கிறாருன்னா, யார் கேட்குறாரு அப்படின்னா, இந்த ஸ்வயம் ஜோதியை பற்றி அந்த பிருகதாரண்ய உபநிஷத்தில் இருக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு இங்கே விளக்குறாரு இல்லையா. அப்போ அந்த சுயஞ்சோதி பிராமணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஒரு ஷார்ட்டா. அதுக்காக வேண்டி ஜனகர் வந்து யாக்ஞவல்கர்கிட்ட கேட்குறாரு, சுவாமி என்ன கேட்குறாரு, சுவாமி ஒரு மனிதன் எதனால் வழிநடத்தப்படுகிறான், எதை கொண்டு ஒரு மனிதனாகப்பட்டவன் வழிநடத்தப்படுகிறான் அப்படின்னு கேட்குறாரு. யாரு? ஜனகர் வந்து யாக்ஞவல்கர்கிட்ட கேட்குறாரு. அப்போது சரி உங்களுக்கு அறிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லக்குள்ள, அப்போ ஜனகர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சூரியனாகப்பட்டது என்ன பண்ணுது, பகலில் வெளிச்சம் கொடுக்குது. அது இந்த மொத்த ஜகத்தையும் வழி நடத்தி போகுது பகலில். அப்புறம் இரவு நேரங்களில் நிலாவாகப்பட்டது ஒரு வெளிச்சத்தை கொடுத்து
அது இரவில் எல்லாரையும் மொத்த ஜகத்தையும் வழிநடத்தி போயிட்டு ஒரு கும்மு இருட்டு வருது, ஒரு பூரண அமாவாசை. அந்த அமாவாசையில் நம்ம கைவிளக்கு ஏற்றி அதை கொண்டு நம்ம வழி நடத்தப்பட்டிருக்காங்க. மானிடர்கள்லாம் அப்படி போய்க்கிறாங்க. சரி, இது எதுவுமே இல்லை. கும்மு இருட்டில் ஒருத்தர் வராரு, அவருக்கு எங்கே போகணுன்னு தெரில, ஒரு அட்ரஸ் வச்சுருக்காரு, அவருக்கு எங்கே போகணுன்னு தெரில. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த ரைட்டில் போயிட்டு அந்த ரைட்டில் 3வது வீடு பாரு, அங்கே ஒரு அம்பாசிடர் இருக்கும், அது ஒரு வெள்ளை கலரில் ஒரு அம்பாசிடர், பழைய அம்பாசிடர் இருக்கும், அதுதான் அந்த அட்ரஸ்ஸு அப்படின்னு அவருக்கு சொல்கிறார். இது வாக்கு. அப்போ வாக்கு மூலியமாக ஒருத்தவங்க வாக்கு மூலியமாக வழிபடுத்து. முதல்ல என்ன சொல்கிறார், சூரியன் சொல்கிறார் பகலில், அப்புறம் சந்திரன் சொல்கிறாரு இரவில், அப்புறம் கைவிளக்கு கும் இருட்டில் கைவிளக்குன்றாரு. 3வது வாக்கை கொண்டு ஒருத்தவங்க வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அது ஒரு வழி, அதை வச்சு வழிநடத்த முடியும். சரி, இந்த மனதில் நடக்கூடிய எண்ணங்கள், அதான் சித்த சேஷ்டா அப்படின்னு சொல்கிறா. இல்லை, மனதில் வரக்கூடிய இந்த 6 விஷயமான இது உணர்வுகள் இருக்கு இல்லையா, அதை யார் வழி நடத்துறான்னா ஆத்மஸ்வரூபம் தான் அதுக்குள்ளார வெளிச்சம் போட்டு அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் காமிச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறார். இது எதுக்காக நம்ம சொல்ல வரோன்னா இப்போது ஒன்றுத்துக்கும் ஒன்று இப்போ பகலில் பார்த்தீங்கன்னா சூரியனும், இரவில் பார்த்தோன்னா நிலாவும், யாராவது ஒரு அட்ரஸ் கேட்குறாங்கன்னா வழி நடத்துறதுக்கும் சின்ன சின்ன விஷயத்தில். ஆனால் மொத்த சர்வத்தையும் வழி நடத்தக்கூடிய ஒன்று இருக்குது இல்லை, அது தான் மாறாத நிலையில் சுப்ராகாசமாக அனைத்தையும் சுயம் ஜோதி கொண்டதா, இங்கே சொல்கிறதுக்கு அதான் சுயம் ஜோதி உடையதா, எல்லாத்தையும் சர்வத்தையும் வழிநடத்தி போயிட்டு இருக்கு இல்லையா. அதை தான் அந்த உபநிஷத்து, பிருகதாரண்ய உபநிஷத்தில் அந்த என்ன இருங்க சுயம் ஜோதி பிராமணம் என்ற ஒரு பகுதியில் இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் சுவாமி அங்கே நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. மேலும் அடுத்த ஸ்லோகம், இது கடைசி ஸ்லோகம். ஸ்ருதி இதோட முடியுது. இப்போது கடைசி ஸ்லோகம், புரோக்தோவி கர்மகாண்டேன ஹி ஆத்மா தேகாத் விலக்ஷணக நித்யச்ச தத்பலம் புங்தே தேக பாதாத நந்தரம். சரி, இதில் என்ன சொல்கிறாரு, தேகத்துக்கு வேறாக ஆத்மா உள்ளது என்பது கர்மகாண்டத்திலும் கூறப்பட்டிருக்குது. முதல்ல ஒரு இதில் பார்த்தோம் இல்லைங்களா, அது என்னது முக்தேன்னு ஒரு உபநிஷத்து இருக்கு இல்லையா, அதில் நம்ம பார்த்தோம். அதில் என்னன்னா தேகத்துக்கு வேறாக ஆத்மா உள்ளது என்பது கர்மகாண்டத்திலும் கூறப்பட்டுள்ளது. மரணத்துக்கு பிறகு உடல் அழிந்த பிறகும் இந்த ஜீவன் இருந்து செய்த கர்ம பலனை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. தேகத்துக்கு வேறாக ஆத்மா இருக்குது, அது நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து நம்ம புரியுது. கர்மகாண்டம் அதை சொல்லியிருக்குது. ஓகே, மரணத்துக்கு பிறகு உடல் அழிந்த பிறகும் ஜீவன் இருந்து செய்த கர்ம பலனை அனுபவிக்கிறான்னு சொல்லுது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா சரியான விதத்துல. அதுக்கு இப்போ ஒரு ஜீவனாகப்பட்டவன் அழிஞ்சிட்டதுக்கு அப்புறம் அவனோட ஸ்தூல தேகம் போயிடுது. ஆத்மா பிளஸ் சூஷ்ம தேகம் இருந்துட்டு தான் இருக்கும். அதுதான் இன்னொரு இடத்த பிடிக்கும். சரி, ஆத்மா சூஷ்ம தேகத்தில் இருக்குமுன்னா அது ஒரு ஜட பொருள் தானே சூஷ்மம். அப்போ ஆத்மா இல்லாத எப்படி அது இன்னொரு இதில் போயிட்டு இன்னொரு கூடு எடுக்க முடியாது, இன்னொரு உடல் எடுக்க முடியாது. அப்போது இங்கே ஒருத்தன் தேகம் இழந்துட்டதுக்கு அப்புறம் எதை எடுத்துப்போனா ஆத்மா ப்ளஸ் சூஷ்ம தேகத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோன்னா இது எப்படி இதை விளங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தேக வேத்திரிக்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். தேக வேத்திரிக்த ஆத்மான்னு சொல்கிறோம். அதை இன்னொரு விதத்தில் ச அகங்கார ஆத்மா, அகங்காரம் உடைய ஆத்மா. அப்போ தூய ஆத்மா, தூய அறிவை பற்றி பேசலை, அகங்காரம் உடைய ஆத்மாவை பற்றி பேசி நம்ம இதை புரிஞ்சுக்க பார்க்குறோம். எப்படி இந்த கர்மம் அடுத்த ஒரு பிறவிக்கு எப்படி அவனுக்கு செயல்பட்டு அங்கே போன ஜென்மத்தில் நம்ம பெற்ற பாவமோ புண்ணியத்தோ அங்கே எப்படி போய் அனுபவிக்கிறான் அப்படின்றத இங்கே சரியான விதத்தில் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தேவதத்தன் இருக்கிறான். தேவதத்தன் பிறந்ததுக்கப்புறம் கர்மத்தை செய்கிறான், ஏதோ ஒரு செயலை செய்கிறான், ஒரு கர்மத்தை செய்கிறான். அந்த கர்மம் செஞ்சதுக்கு உண்டான விளைவு இருக்கும்ல, பலன் என்னவா இருக்கும், ஒரு இன்பமாகவும் இருக்கும், ஒரு துன்பமாக இருக்கும். இது ரெண்டுத்துல வேற எதுவும் இருக்காது. இன்னும் இன்பமாக இருக்கும், ஒரு துன்பமாக இருக்கும். அந்த இன்பமும் துன்பமும் அவன் செய்த கர்மத்துக்கு பலனா எங்கேருந்து எடுத்து கொடுக்கப்படுது, இந்த கேள்வி வருது இல்லை.
எங்கேருந்து எடுத்து கொடுக்கப்படுதுன்னா, போன ஜென்மத்தில் அவன் செஞ்ச பாவ புண்ணியத்திலேருந்து எடுத்து இந்த ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் அவன் என்னவா இருப்பான், விஷ்ணுதத்தனா இருப்பான். இப்போ இந்த பிறவியில தேவதத்தனா இருக்கான். இப்போ இந்த தேவதத்தனாகப்பட்டவன் போன பிறவியில செய்த, விஷ்ணுதத்தனா இருந்தான் இல்லையா, அப்ப செய்த புண்ணியமும் பாவமும் இந்த பிறவியில தேவதத்தனா இருக்கான் இல்லையா, அவன் செயலுக்கு, அவன் செய்த கர்மத்துக்கு பலனாக புண்ணியமோ பாவமோ இன்பமாவோ துன்பமாவோ கொடுக்கப்படுது அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இன்பமும் துன்பமும் போன ஜென்மத்துல இருந்து கொடுக்கப்படுது இல்ல, அதுக்கு பேரு, அந்த பாவ புண்ணியத்துக்கு பேரு அபூர்வம்னு பேரு. அபூர்வம். அந்த போன ஜென்மத்துல அதை விஷ்ணுதத்தன் அவன் வந்து சம்பாரிச்சான் இல்லையா, அந்த சம்பாரிச்ச சொத்து பாவமும் புண்ணியமும், அதுக்கு பேரு அபூர்வம்னு பேரு. அந்த அபூர்வத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலன் நமக்கு சாஸ்திரம் சொல்லி. அதிர்ஷ்ட பலன், திஷ்ட பலன்லாம், இப்போ நான் உங்களை திட்டுறேன், நீங்க திருப்பி திட்டுறீங்க, முடிஞ்சிச்சு. நான் உங்களை ஒரு அடி அடிக்கிறேன், நீங்க திருப்பி ஒரு அடி அடிச்சிருங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்றேன், நீங்க மறுபடியும் எனக்கு ஒரு நல்லது பண்ணிடுறீங்க, முடிஞ்சிச்சு. அது திருஷ்ட பலன். அதிர்ஷ்ட பலன்னா கொடுக்க காத்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அந்த நேரத்தை பார்த்து அது கொடுக்கும். அதுக்கு பலனா நம்ம செய்யற இந்த விஷயம், இந்த தேவதத்தன் செய்யறான்ல, அந்த செய்யற செயலுக்கு தகுந்த பலனா அது வந்து அவனுக்கு ஒரு புண்ணியம் செய்திருந்தான்னா அவன் வந்து புண்ணியத்துல இருந்து அவனுக்கு வந்து விளைவா, அதோட அவுட்கம்மா, அதாவது அந்த கருமத்தோட விளைவா அவனுக்கு பாவ துன்பத்தையோ இன்பத்தையோ அது கொடுக்கும். சரி, இது ஓகே. இங்க நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது, செய்வது, இந்த கர்மம் செய்வதில்ல, செய்வதுன்றது சுயம். ஏன்னா நான் செய்யறேன், அந்த பிறவியில நான் செய்யறேன், சுயம், நான் செய்யறேன். ஆனா அனுபவம்ன்றது போன ஜென்மத்துல விஷ்ணுதத்தன் பண்ணா இல்லையா, அதுல இருந்த பாவ புண்ணியத்தை வச்சு இந்த கர்மத்துக்கு, இந்த தேவதத்தன் பண்ண கர்மத்துக்கு உண்டான பலனா செய்யுது. இது அனுபவத்துல இருந்து வருது. ஆனா செய்யற செயல் சுயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த செயலும் கூட, அந்த நம்ம செய்யற செயலும் கூட நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஃப்ரீ வில்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம செய்யற செயல் பலன் தான் போன ஜென்மத்துல இருந்த பாவ புண்ணியத்துல இருந்து வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த செயலே கூட அப்படி இல்லைன்றத விளக்குறாரு. எப்படின்னு கேட்டா, இந்த விஷ்ணு தத்தன் தேவதத்தன் மறுபடியும் விஷ்ணு தத்தன் பிறந்துகிட்டே இருப்பான் இல்லைங்களா, திருப்பி திருப்பி பிறவி. இப்போ பிறந்துட்டு இருக்குல்ல, அவங்ககிட்ட தீராத ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும், தீராத ஒரு ஆசை, டிசையர். அந்த தீராத ஆசை இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆசைக்கு பேர் தாங்க வாசனை. இந்த வாசனைக்கும் இவன் செய்த பாவ புண்ணியம் இருக்கு பார்த்தீங்க, இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பாவ புண்ணியம் என்ன பண்ணுது, அவன் செய்த கர்மத்துக்கு பலன் கொடுக்குது, ஒன்றும் இன்பமாவோ துன்பமாவோ பல கொடுக்குது. இந்த வாசனை என்ன பண்ணுது தெரியுங்களா, அந்த செயலையே தூண்டி செய்ய வைக்குதுங்க. செயலுக்கு காரணமா எது இருக்குது, அந்த வாசனை தான். அந்த தீராத ஆசை, அந்த டிசைர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த செயலே செய்ய வைக்குது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வி, இங்க சுதந்திரம்னு எங்க இருக்குது? ஒன்று தற்சுதந்திரம்னு சொல்லிக்கிறாங்களே, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களே, எங்க இருக்குதுங்க? ஒன்னே ஒன்றுத்துக்கு மட்டும் இருக்குது. எதுக்கு தெரியுங்களா, அவன் விடுதலை அடையணும், மோட்சம் அடையணும், மரணமில்லா பெருவாழ்வு அடையணும், திரும்பி பிறவா நிலையை அடையணுன்ற ஒரு எண்ணம் தோணுது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரீவில். அதுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும்தான். அதையும் அவன் அடைஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஓன்ட்டு தான், அங்கே ஒன்றுமே இல்லை, ஒன்றும் செய்யறதுக்கோ தான் செய்யறன்றதுக்கோ எதுவுமே இல்லை. இப்போ சொல்லுங்க, இந்த இடத்துல செயலும் வாசனையை பண்ணுது, கர்மத்துக்கு உண்டான பலனும் வந்து போன பின்வத்தில் புண்ணிய பிறவியில இருந்த அந்த அபூர்வம் அதிர்ஷ்ட பலத்துல இருந்து புண்ணியமாவோ பாவமாவோ கொடுக்குது. இப்படி இருக்கக்குள்ள நான் செய்தேன் நான் அனுபவிச்சேன்னு சொல்றதுக்கு எங்கெங்க இடம் இருக்குது? இருக்குதா? எங்க இடம் இருக்குது? எவ்வளவு ஒரு நேர்த்தியா அழகா நம்மளுக்கு சொல்லிட்டாரு. எங்க இடம் இருக்குது? இப்போ இப்போ அந்த அகங்காரம்ன்றது எங்க போச்சு? இப்போ நான் அது தெரிஞ்சிட்டது அப்புறம் அகங்காரன்றது எங்க போச்சு? அகங்காரம் இல்லாத போல, அகங்காரம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிற நிலையில இருக்கும். அப்ப அங்க கர்த்தாவும் கர்த்தத்துவமும் போக்தத்துவமும் இருக்கவே இருக்காது. நான் செய்தேன் நான் அனுபவித்தேன்னு இருக்காது. ஏன்னா செயலும் கூட நீ கிடையாதுடா, அது பூர்வ ஜென்மத்துல இந்த வாசனையும் உன் செயலை தூண்டுது. அந்த செயலை தூண்டி அந்த செயலை செய்ய வச்சு அதுக்குண்டான பலனா போன ஜென்மத்துல பண்ண கர்மத்தின் விளைவா வரக்கூடிய பாவத்தும் புண்ணியத்துல இருந்து இன்பமாவும் துன்பமாவும் உனக்கு கொடுக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க இருக்குது அகங்காரம்? நான் செய்தேன் நான் அனுபவிச்சேன்றதுக்கு எங்க இடம் இருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு சுவாமி. எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா. இது நம்ம கர்மம், இது சாதாரணமா தெரியும், நம்ம பலன் அங்கிருந்து எடுத்துன்னு வரும். ஆனா இங்க செயலை தூண்டுறதே எங்க, அந்த வாசனைகள் தான் அப்படின்னு. அதனால்தான் வாசனை செய்யும் சாமி நம்மளுக்கு சொல்லி சொல்லி அதுக்கு புதிய வாசனைகள் புகட்டணும்னு நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இதுல ஒரு சிலர் இருக்காங்க, அங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கர்மத்தை செய்யாத இருந்துட்டாலே போதாதா, கர்மம் செஞ்சாதானே உனக்கு வந்து அதுக்கு உண்டான விளைவா உனக்கு வந்து பாவமும் புண்ணியமும் வருது.
கர்மமே செய்யாத இருந்துட்டா உனக்கு மோட்சம் தானே, முக்தி தானே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் பிறக்கிறான், அதே தேவதத்தன் ஒருத்தன் பிறக்கிறான், பிறந்தவனே அனுபவிக்கிறான், எந்த செயலும் செய்யாத இருக்கிறான். அப்போ இந்த அனுபவிக்கிறான்ல, அந்த அனுபவிக்கக்குள்ளேயே அந்த அனுபவம், ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்தை நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடக்குள்ள அவன் அனுபவிக்கிறான்ல, அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுவையை அவன் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வாயில போட்டு அதை மெல்றான், ஒரு செயல் பண்றான். அப்போ அந்த செயலே என்ன ஆயிடும், அவனுக்கு ஒரு அடுத்த பிறவிக்கு உண்டான கர்ம பலனை உண்டாக்கிடும். நீ தனியா இங்க ஒன்றும் இது பண்றது இல்லை அப்படின்னு இங்க தெளிவுபடுத்த. ரெண்டாவது, இந்த கர்மம் இருக்கு இல்லையா, இந்த கர்மம் செய்யாத இந்த பாவமும் புண்ணியமும் பலன் கொடுத்துருமான்னு கேட்டா அதுவும் கொடுக்காது. ஏதாவது ஒரு கர்மம் செஞ்சாதான் அதுக்கு விளைவா அந்த பாவமும் புண்ணியமும் உங்களுக்கு பலன் கொடுக்கும். கர்மமே செய்யாத இருந்தா பலனும் கிடையாது, பலனும் வராது. சரி, அப்படியே இருந்துட முடியுமான்னு கேட்டா, இங்க அனுபவிக்கிறதும் கூட ஒரு செயலா மாறி அது ஒரு கர்மத்தை விளைவிக்குது அப்படின்னு இங்க தெளிவுபடுத்துறாரு. இப்போ ஒருத்தவங்க கிட்ட ஒரு 1 கோடி ரூபா போன ஜென்மத்துல சம்பாரிச்சான், அவன் சம்பாரிச்சிட்டான். அப்போ ஒரு விஷ்ணு தத்தனா இருக்கான், இந்த பிறவியில வந்துடுறான், தேவதத்தனா வந்துடுறான். தேவதத்தனா வந்த உடனே அந்த 1 கோடி இவங்ககிட்ட இருக்குது பலன் தர்றதுக்கு. அப்போ இவன் சும்மாவே அந்த பணத்தை வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, பலனா இவங்ககிட்ட இருக்குது, சும்மாவே வச்சுட்டு இருந்தானா அது எப்படி வெளிப்படாது. இவன் என்ன பண்ணணும், ஒரு கர்மம் பண்ணணும். என்ன பண்ணணும், எங்கேயாவது ரிசார்ட் போகணும், எங்கேயாவது டூரிசம் போகணும், ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கணும், எங்கேயாவது ஹிமாலயாஸ் அந்த மாதிரி போகணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் வந்தால் தானே அந்த பணம் செலவிடும். அப்போ அந்த கர்மம் வந்தாதான் அந்த புண்ணியமும் கூட, அந்த 1 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு இதுவும் கூட அவன் அனுபவிக்க முடியும். அப்போ கர்மம் செய்யாத வராது. அந்த கர்மமும் கூட முன் ஜென்ம வாசனையின் படி தான் அந்த கர்மம் நடக்கும், அந்த செயலும் கூட. மொத்தமாகவே இங்கே அகங்காரத்தைன்றத சுத்தமாக இல்லாததை ஆக்கி ஒடிச்சு தும்சம் பண்ற, இல்லவே இல்லைன்ற. அதுக்கு தான் இவ்வளோ தூரம். ரெண்டாவது, இன்னொரு கோஷ்டி இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, நான் பிராண்ட் நியூ, புதுசா பிறக்கிறேன், எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த கர்மத்துக்கும் இதுக்கும் காந்திதாசன் சார் கூட அதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசினார். எப்படிங்க போன ஜென்மத்தில் அனுபவிச்சதை நான் எப்படிங்க இந்த உடம்புல இருந்து அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் பண்ணாரு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, நான் பிராண்ட் நியூ, நான் கர்மமே அதுக்கு முன்னாடி இருந்து வரல, இப்போதான் புதுசாக பிறந்திருக்கேன், புதுசாக ஃபர்ஸ்ட் அஃப்ரெஷ். சரி, நான் ஒரு கர்மம் பண்ணுறேன், அந்த கர்மம் பண்ணக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், அவங்க சொல்கிற கடவுள் ஏதோ ஒரு ரட்சகர் இருப்பார் இல்லையா, அவரை நான் ஏற்றுக்கிறேன், அந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கிட்டா நான் என்ன பண்ணுறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன். மீதி சாமியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டா கிடையாது, நரகத்துக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இந்த தேவதத்தன் இறந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று இருக்க போய் தானே அது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போனதா சொல்றாங்க. அதே மாதிரி இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஏதோ ஒன்று இருந்து தானே இவன் பிறந்திருக்க முடியும், இல்லாத எப்படி பிறந்திருக்க முடியும் பிராண்ட் நியூவா அப்படின்னு கேட்கிறாரு ஒரே அடியா. அப்போ இவங்களோட வாதம் என்னங்குது, நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த சாமி தான் பெருசு, இந்த சாமியை கொண்டா அவனுக்கு கிடையாது, போனானா போலையான்னு தெரியாது நமக்கு, அவன் சொர்க்கத்துக்கு போனா தெரியாது, அவன் தான் சொல்லணும். ஆனா அவங்க சொல்லுவாங்க அது மட்டும்தான் சொர்க்கம், இல்லை வேற சாமியெல்லாம் கும்பிட்டா கண்டிப்பா நரகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்கேயும் பாத்தீங்கன்னா, அப்போ அதுக்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு இருந்து இதுக்கும் போகுது இல்லையா, சொர்க்கத்துக்கும் நரக்கத்துக்கும். அப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு இருந்துதான் பிறந்திருக்குன்னு சொல்லி இங்கேயும் அந்த வாதத்தை உடைக்கிறார். மேலும் இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, 3 விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல யுக்தி மூலியமா புரிஞ்சுக்கிட்டோம், அப்புறம் ஸ்ருதி, இப்போ 5 ஸ்லோகம் வழியா ஸ்ருதி சொல்றது மூலயமா நம்ம சரியான விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது, அனுபவத்து மூலியமா, ஸ்ருதி யுக்தி அனுபவத்து மூலியமாவும் நம்ம ஆத்மாவை பத்தி, இந்த புருஷனை பத்தி நன்கு விளங்கிக்கிட்டோம். மேலும் அடுத்து வரும் ஸ்லோகத்துல நம்ம சூஷ்ம சரீரத்தை பத்தியும், தேகத்துக்கு அந்நியமாக தான் ஆத்மா இருக்குதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான் இல்லையா, அவன் ஆத்மாவை எப்படி பார்ப்பான் அப்படின்றத பற்றியும், அதுக்கப்புறம் மித்தியா கான்செப்டுக்கு வருது, மித்தியா எத்தகையதுன்னு சாமி நம்மளுக்கு விளக்கப்படுத்தி சொல்கிறாங்க. இதோட இந்த கிளாஸ் முடியுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் முடிச்சிடலாம். இப்போது நம்ம இங்கே கர்மகாண்டம் சொல்கிறோம்ல, கர்மகாண்டத்தில் ஜோதிஷ்டோமா அப்படின்னு ஒரு யஜ்ஜம் இருக்குது. அந்த யஜ்ஜத்தை ஒரு தடவை யாராவது பண்ணானா அவன் சொர்க்கலோகத்துக்கு போயிடலாம். இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏன்னா சாஸ்திரத்தை பற்றி இங்கே சொல்கிறதால அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட் கொடுக்கணும் இல்லையா. அது மாதிரி ஒன்று பண்ணாலே, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் பண்ணாலே அது என்ன பண்ணுது, அவன் சொர்க்கலோகத்துக்கு போயிடுறான். சரி, அவன் 40 வயசில் பண்ணுறான். அவனு 40 வயசில் பண்ணோடனே அவன் உடனே இறந்துடுறான்னா அவனுக்கு கிடைச்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் காலம் ஒரு 80 வயசு கழிச்சு இறக்கணும், அப்போ கிடைச்சிடும். இது உடனே கிடைக்கணும், இல்லை இந்த நேரத்தில் தான் கிடைக்கணும், இல்லை அப்போ தான் கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு கிடைக்கும் அப்படின்ற
எந்த விதமான இதுவும் கிடையாது. அதை எப்போ வேணாலும் அது கொடுக்கும். அது அந்த யோகம் பண்ணிட்டா எப்போ வேணாலும் வந்து கொடுக்கும், அந்த எக்ஸாம் பண்ணிட்டா. அதே 100 ஜோதிஷ்டோமா யோகத்தை பண்ணிட்டா அவன் இந்திரனாவே ஆயிடும். இது ஒன்று பண்ணா அவன் அந்த சொர்க்கலோகத்தை அடைகிறான், 100 பண்ணிட்டா அவன் இந்திரனாவே ஆயிடுறான். இப்போ எதுக்காக அங்க சொல்றேன்னா, இந்திரன் விடுவாரா? ஒரு ஆத்ம ஞானியா வரவனை அவர் என்ன பண்ணுவாரு, எதையாவது ஒன்று தூண்டி விட்டு, அங்கிருந்து அவங்க பட்டாளம் இருக்குல்ல, ரம்பா உருஷி மேனகி, எதையாவது ஒன்று அனுப்பிச்சு அவரோட இதை கெடுக்க தானே பார்ப்பாரு. ஒரு ஆத்ம ஞானி வந்து ஸ்திரப்படுத்தக்கூடாது இல்லை, ஏன்னா அவன் ஸ்திரப்பட்டானா நம்மளோட இதுக்கு பதவிக்கு இடைஞ்சலா வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, அவர் எதையாவது ஒன்று பண்ணி விட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா இவன் இருக்க போய் தான் அவர் இருப்பாரு. இவன் வந்து அவர் இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், இவருக்கு வேலை இல்லை. அதனால அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புத்திர காமஷ்டி யோகம். புத்திர காமஷ்டி யோகம்னா, இப்போ ஒரு புத்திர காமஷ்டி யோகம் பண்றான்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அப்போ அந்த நேர்த்தியை பாருங்க, ஒன்றும் சாஸ்திரம் சொல்ற நேர்த்தியை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகா எவ்வளோ துல்லியமா அது இருக்குதுன்றது. புத்திர காமஷ்டி யோகம் பண்ணனா பாருங்க, அவங்க கணவன் பண்றாரு, அது அந்த மனைவிக்கு தான் போய் சேரணும்னு என்ன இது நீதி இருக்கு? பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சேரக்கூடாதா? அப்போ இங்க சரியா இந்த பந்தம்ன்றது சரியான முடிச்சு போட்டு இதை சரியான விதத்துல ஆள்றாரு பாருங்க, கையாளு பாருங்க ஈஸ்வரன். சொல்றேன் நான், எவ்வளவு அழகா இந்த புத்திர காமேஷ்டி யோகம் இவருங்க பண்ணா அவங்க இல்லாத கூட இருக்கலாம், அவங்க எங்கேயாவது கூட இருக்கலாம். கரெக்டா அது அவங்களுக்கு தான். அதை வந்து உடனேவும் நடக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் நடக்கலாம், இல்ல ஒரு 40-50 வயசுலயும் கூட நடக்கலாம், இல்ல அடுத்த பிறவிலையும் கூட நடக்கலாம். அது எப்ப நடக்கும்ன்றது அந்த பலனை பொறுத்து தான் இருக்குது. அது எவ்வளவு நேர்த்தியா அந்த ஈஸ்வரன் ஆகப்பட்டவர் அவர் நீதி அவர் கையாளுறாருன்றத சாஸ்திரத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்றதுக்காக அது 2 துளிகள் சாஸ்திரத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதோட இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो हरि ओम।